Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. அதில் ஒரு சில பேருக்கு பிரச்சனையே இல்லை, சாதாரணமாக தான் இருக்காங்க. கடைசியாக ஒரு நண்பரோட வீட்டுக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த நண்பர் ரொம்பவே விசித்திரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வீடே ஏதோ இருளில் மூழ்கின மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. அப்போவே பசங்களுக்கும் புரிஞ்சிருது, டேய் எனக்கு என்னவோ இவனுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற குடும்பத்தினரோட முகத்தை பார்க்கும்போது, டேய் பிரச்சனை இங்கே தான்டா அப்படின்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த நண்பர்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. அந்த நண்பருடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கற்பனையாக அவருடைய பேரை பிரவீன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பிரவீன் கிட்ட போய் பேசுகிறாங்க. டே பிரவீனே என்னாச்சு அப்படின்னு கேட்க, பிரவீனும் சொல்கிறாரு, மச்சான் நேற்று நைட்டு நம்ம அங்கே போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்தோம்ல, பண்ணிட்டு வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லடா. வீட்டில் எல்லாமே தப்பாக நடக்குது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மறந்துட்டு தூங்கலான்னு முயற்சி பண்ணுறேன். படுத்த உடனே எனக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னால் அந்த குரல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் அந்த சத்தம் ரொம்பவே பயங்கரமாக கேட்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயத்தில் நைட்டு ஃபுல்லாக நடிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு பிடிச்ச என்னுடைய குலதெய்வத்தை அந்த இடத்துல மனசில் நினச்சும் கொஞ்சம் ப்ரே பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் அமைதியாச்சு. ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கல. திரும்பவும் அந்த ஒரு சத்தம் நைட்டு ஃபுல்லாக கேட்டுட்டே இருந்ததுடா. சரி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகலான்னு பார்த்தா எனக்கு அப்பவும் அந்த குரல் கேட்டுட்டும் இருக்கு. சொல்லப்போனால் என்னால் வேற எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல. இதோ வீடே இருளில் மூழ்கின மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த நண்பர் சொல்லும்போது இப்போ அப்துல்க்கும் சரி அலிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாருன்னா அலி இவர் தான். இது மட்டும் இல்லாமல் நைட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த உருவத்தை நானும் பார்த்தேன்டா. அது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கும் மோசமாகவும் இருந்தது, நல்லா ஹைட்டாகவும் இருந்தது. அதோட வாயிலேருந்து ஏதோ தாரெலாம் வழிகிற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த உருவம் என்ன பொசாஸ் பண்ணுறதுக்கும் ஆக்கிரமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிச்சு. சொல்ல போனால் கொஞ்ச நேரத்துக்கு ஆக்கிரமிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அப்போ நான் தெளிவாக தான் இருந்தேன். நானும் மனசில் என்னுடைய குலதெய்வம் ஐயனார் அவருடைய மனசில் நினச்சும் நல்லா ப்ரே பண்ணதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. பட் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் என் உடம்பை நான் தொட்டு பார்க்கும்போதும் உடம்புலாம் ஏதோ பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி. சொல்லப்போனால் அந்த உருவத்தோட வாயில ஏதோ கருப்பாக தாறு மாதிரி வழிஞ்சது பார்த்தியா, அந்த மாதிரி ஏதோ ஒரு திரவம் என் உடம்புல என் துணியில் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த பத்தியா இங்கே இருக்கு அப்படின்னு அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை காட்டும்போது, அட பாவி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னேன், எங்ககிட்ட ஏன் நைட்டு சொல்லலை அப்படின்னு கேட்க, இல்லடா ரொம்ப பயத்தில் இருந்தேன், அதனால தான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு அந்த நண்பரும் சொல்லியிருக்காரு. சரிடா அது நடந்துருச்சுல்ல, அந்த உருவம் உன்னை பொசஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு, சொல்ல போனால் பொசஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை நீ கழட்டி ஒன்று நீ எரிச்சிருக்கணும். ஆனால் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்கு, இதன் மூலியமாக திரும்ப அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது பிரவீன் இன்னமும் பயப்படுறாரு. அப்போதான் அப்துல்லும் பிரவீன் கிட்ட கேட்குறாரு, சரிடா நைட்டு நான் உங்ககிட்ட ஒரு தாயத்தை கொடுத்தேன்னு எங்கே அப்படின்னு கேட்க, தாயத்தா என்கிட்ட எங்கடா கொடுத்தேன், மற்ற பசங்களுக்கு தான் நீ கொடுத்த, என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அப்துல்க்கு ஞாபகம் வருது, ஐயோ மற்ற எல்லாருக்குமே கொடுத்தேன், இவனுக்கு நான் கொடுக்கலையே மறந்துட்டேன் அப்படின்னு. அப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்த தாபிஸ் கொடுத்த மற்ற எல்லாருக்குமே பெருசாக பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. இதில் பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது பிரவீன் மட்டும்தான். இப்போ அப்துல்லும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு தாபிஸை பிரவீன் கிட்ட கொடுத்துட்டு, சரிடா இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது, சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு பிரவீன் நிம்மதியாக தூங்கினாருன்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்கலை. அன்னைக்கு நைட்டு சும்மா வெளியில் போகலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியிலையும் போயிருக்காரு. அப்போ இவங்க வீட்டுக்கு வெளியில் யாரோ அப்துல்லையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது இவரும் ஃபீல் பண்ணுறாரு. என்ன இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது, கொஞ்ச தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அதுவும் ஆடாமல் அசையாமல். இதை பார்க்கும்போது அது மாதிரி இருக்கே அப்படின்னு இவருக்கும் ஒரு ஃபீல் வந்து, சரி இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு இவரும் வேகமாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. நடந்தார், ஆனால் 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரவீனோட உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி உறைஞ்சி போன மாதிரி ஒரே இடத்துல தான் நிற்குது. அவரால் கழுத்தை கூட திரும்பி பார்க்க முடியல, கண்ணை மட்டும்தான் இப்படின்னு பார்க்க முடியுது, மற்றபடி உடம்ப துளி கூட அசைக்கவும் முடியல. இது ஸ்லீப்பிங் பேரலைஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்லீப்பிங் பேரலைஸ்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இவர் தூங்காமல் வெளியில் நடந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் இவரோட உடம்பும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. அந்த சமயம் இவர் பின்னாடி இருக்கிற அந்த உருவம் அப்படியே இவர் முன்னாடி வந்து நின்று இவருடைய கழுத்து பகுதியை அப்படி நக்கிட்டு இவருடைய காதில்
ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லிட்டும் போது அரபிக் மொழியில் இருக்கிற வார்த்தைகள் சொல்லிட்டு அந்த உருவமும் இந்த இடத்த விட்டும் போயிடுது. ஆனா உண்மையிலே அந்த உருவம் என்ன வார்த்தை சொல்லிச்சு அப்படின்னு பிரவீனுக்கும் தெரியல. அந்த வார்த்தையை அவரால் ஞாபகம் வச்சு கூட முடியல. இந்த அதிர்ச்சியிலிருந்து பிரவீன் இவரும் அப்படியே துடிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது தான் இது எல்லாமே கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே மறுபடியும் உறைஞ்சு போயிடுறாரு. உறைஞ்சு போறது எதுக்குன்னா யோசிக்கிறாரு, இல்லையே இவ்வளோ நேரம் நம்ம வெளியில் தானே நடந்துட்டு இருந்தோம், அந்த உருவத்தை கூட நான் பார்த்தேன், அந்த உருவம் என் பக்கத்துலேயே வந்து என் கழுத்தை நக்கிட்டு ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போச்சு. சொல்ல போனா அந்த ஈரம் என் கழுத்தை விட்டு போகலை அப்படின்னு அந்த கழுத்தை இப்படி தொட்டு பார்க்கும்போது கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அப்பவே பிரவீனுக்கும் புரிஞ்சிருது இது எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த இடத்துல வந்து இங்கே என்னுடைய படுக்கை அறைக்கும் நான் எப்போ வந்தேன் எப்படி வந்தேன் அப்படின்னு சுத்தமாக புரியாம பயத்தில் இன்னும் உறைஞ்சு போறாரு. இது மட்டும் இல்லாமல் இவருடைய காலை பார்க்கும்போது கால் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வெளியில் தான் சேரும் சகதியமாக இருக்கு. இவர் எப்பவுமே வீட்டுக்குள்ளே வந்தார்னா காலெல்லாம் கழுவிட்டு தான் வருவார். அதுவும் படுக்க போகிறது தான் காலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான் படுப்பார். ஆனால் சேரும் சகதியமாக இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் கிளியராக புரிஞ்சிருது நாம வெளியில் இருந்தது உண்மைதான், ஆனால் வெளியிலேருந்து இங்கே எப்படி வந்தோம்னு தெரியல. இதுக்கு காரணம் கண்டிப்பாக நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த பீதை அப்படின்னு இவருக்கும் புரிய வருது. இதை இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக நம்ம சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை வீட்டில் சொல்லணும் அப்படின்னு பொழுது விடிகிற வரைக்கும் காத்துட்டும் இருக்காரு. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்பா கிட்டே சொல்கிறாரு. ஆனால் வேற மாதிரி சொல்கிறாரு. அப்பா நைட் எனக்கு ஒரு கனவு வந்ததுப்பா. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு அபேண்டட் பில்டிங் பேப்பர் கம்பெனி இருக்குல்ல, அங்கே ஏதோ பேய் தேடி போகிற மாதிரி இருக்கு. அண்ட் அங்கேருந்து எங்களை ஒரு பேய் பின்தொடர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் அந்த உருவத்தையும் பார்த்தேன். கண்ணை முடிச்சு பார்த்தா காலெல்லாம் மண்ணாக இருக்கு. எனக்கு என்னவோ பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல அப்பா என்ன சொல்கிறான்னா, டேய் கெட்ட கனவு கண்டு என்ன லூசு மாதிரி விளையாட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே கெட்ட கனவு தான், சரியாயிரும் அப்படின்னு அவரும் ரிலாக்ஸாக விட்டுறாரு. அவரை சொல்லி என்ன இந்த இடத்துல பிரவீன் இவரு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தாருன்னா அப்பா பயந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் பிரவீனால வேலைக்கும் போக முடியல. ஏன்னா எங்க போனாலும் அந்த ஊரும் இவரை பின்தொடர்ந்தும் வருது. இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த டீம்ல போன மற்ற யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இது மட்டும் இல்லாம பிரவீன் இவங்க வீட்டை சுத்தி இது கெட்ட வாடைகள்லாம், இந்த பிணத்துடைய வாடைகள்லாம் பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிக்குது. இது பிரவீன் இவருக்கு தான் இந்த துர்நாற்றம் குடல்ல புடுங்குது. ரொம்பவே பயந்துருக்காரு. இதனாலே இவருடைய உடல்நிலை சரியில்லாமலும் போகுது. சரியா அந்த நேரம் பிரவீனோட அப்பா மாலையும் போட்டிருக்காரு. சபரிமலைக்கு போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, வேற ஒரு சாமிக்காக மாலையும் போட்டிருக்காரு. மாலை போட்டதுனால அப்பா அவரால் ஒரு சில விஷயத்த உணரவும் முடியுது. நம்ம வீட்டை சுத்தி ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் அவருக்கும் தெரியுது. ஆனா ஒரு நாள் அதை அவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் மாலை போட்ட அப்பாவால் அவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. கால் எடுத்து வச்சா ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தடுக்கிறத உணர்ந்த அப்பா என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடுறாரு. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்து அந்த இடத்துல பயங்கர ஆக்ரோஷமா கத்துறாரு. ஏய் என் வீட்டுக்குள்ளே என்ன நீ வரவிட மாட்டே அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. இப்படி அப்பா ஆக்ரோஷமா கத்துறது அண்ட் அந்த இடத்துல கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உருட்டிட்டு அவருடைய மீசெல்லாம் முறுக்கிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பிரவீனுடைய அம்மா அண்ட் மற்ற எல்லாருமே டேய் உங்க அப்பா ஏன்டா இப்படி பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கும் புரியல. மறுபடியும் அப்பா மீசெல்லாம் முறுக்கிட்டு அதே வார்த்தை தான் அழுத்தி சொல்றாரு. ஏய் என் வீட்டுக்குள்ளேயே என்ன நீ வரவிட மாட்டே அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. அப்போதான் பிரவீனோட அம்மாவுக்கு ஓரளவுக்கு டவுட் வருது. அப்பா மேல சாமி வந்திருக்கு. அதுவும் இவங்க குலதெய்வமான ஐயனார். ஐயா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உன் பையன் போகக்கூடாத இடத்துக்கும் போயிருக்கான், வீண் பம்பை விலைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ அந்த கெட்டது இவனை தேடி இவன் வீடு வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு உன் பிள்ளையோட உயிர் தேவைப்படுது. இத்தனை நாள் இவனுக்கு பாதுகாப்பா நான் இவன் கூட தான் இருந்தேன். அதுக்குன்னு இவன் போற அசுத்தமான இடத்துக்கெல்லாம் நானும் வரமாட்டேன். ஏன்னா ஒரு சில நாள் முன்னாடி அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு அசுத்தமான இடத்துக்கும் இவன் போயிருக்கான். அங்கே போயிட்டு இவனுங்களும் பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணி தேவையில்லாத விஷயத்த வீட்டுக்கும் வரவழைச்சிருக்கான். இப்போ அதால் உன் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது இந்த இடத்துல பிரவீனோட அம்மா பயங்கரமானறாங்க. இப்போ அம்மாவும் கேட்குறாங்க நீங்கள் தானே குலதெய்வம், நீங்கள் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேட்க இவன் அந்த அசுத்தமான இடத்த விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நானும் இவன் கூட துணையாம் வீடு வரைக்கும் வந்தேன். இவனை பின்தொடர்ந்துட்டு அந்த கெட்டதும் வந்தது. நம்ம ஒரு எல்லையில் வச்சு அதை நான் எச்சரித்து அனுப்பிட்டேன்.
இந்த மாதிரி என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, என் பிள்ளை நீ தொடக்கூடாது அப்படின்னு எச்சரித்து தான் நான் அனுப்பினேன். ஆனால் நான் என்ன எச்சரித்தாலும் அந்த இடத்த விட்டும் போயிடுது. நான் இல்லாத நேரமாக பார்த்து இவனை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு இவனை தேடியும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் தேடி வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல சாமி வந்த அப்பா பிரவீனை பார்த்து சொல்றாரு, உனக்கு நேற்று நைட்டு கனவு மாதிரி வந்திருக்கும், அது கனவு கிடையாது, நீ அதோட இடத்துக்கும் போயிருக்க, அந்த உருவம் உன்கிட்ட வந்து உன்னுடைய கழுத்தன்னைக்கு உன்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டும் போயிருக்கும், அது கனவு நினைச்சிட்டு இருப்ப, கனவு கிடையாது, அது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீ வீட்டில் கண்ணை முழிச்சிருப்பேன், இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிருக்கும். அதுக்கு காரணம் அந்த இடத்துல உன்னை காப்பாற்றி உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்தது வர யாரும் இல்லை, நான் தான். அப்படி அந்த இடத்துல நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் இந்நேரம் உன் உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கும். அப்படி சொல்லும்போது பிரவீனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் அவருக்கும் கிளியராக புரிய வருது, ஓ அதனால தான் நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோன்னு புரியாமல் இருந்தோம், அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம குலதெய்வம் தான். இப்போ அம்மாவும் குலதெய்வத்தை கேட்குறாங்க, அப்படி எதுதான் இவனை துரத்திட்டு வருது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, இவனை துரத்திட்டு வர்றது ஒரு ஜின் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கும் சரி பிரவீனுக்கும் ஜின்களை பற்றி பெருசாக புரிதலும் இல்லை. ஆனால் நம்ம பாக்டீரியாவின் சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு ஜின்னா என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் உன் பையனை துரத்திட்டு இருக்கிறது பலவிதமான ஜின்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதில் ஒரு வித கொடூர ஜின் தான் உன் பையனை பின்தொடர்ந்துட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்துலேருந்து உன் பையனை காப்பாற்றணும்னா நீங்கள் குடும்பத்தோட என் இடத்துக்கு தான் வரணும், என் இடத்துக்கு வாங்க, உன் பையனை நான் காப்பாற்றுறேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ குடும்பமே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்படி அடுத்த நாள் காலையில் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் வேற ஊரில் இருக்கு அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருப்பேன், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி தான். ஏன்னா காடு கரை குளம்லாம் தாண்டி தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க. கரெக்டாக குலதெய்வம் கோயில் வாசலை தொடும்போது அந்த இடத்துல ஒரு வயசானவரும் இருக்காரு. அண்ட் அவருடைய காலை சுற்றி 4-5 நாய்கள்லாம் சுற்றிட்டும் இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா திவ்யமாக இருக்காரு. இப்போ அந்த வயசானவர் பிரவீனுடைய குடும்பத்தை, வந்துட்டீங்களா, கடைசியாக வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, சரி ஒன்றும் இல்லை, பொழுது போகிற வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருங்க, கோவிலே இருங்க, இதை விட்டு வேற எங்கேயும் போகாதீங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இவங்களை குலதெய்வம் கோவிலில் இருக்க சொல்லிட்டு அவரும் வெளியில் போகிறாரு. வெளியில் போனவர் ஆளை காணோம், எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் தான் கோயில்கிட்டையும் வராரு. அப்படி கோயில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களை பார்த்து, கடைசியாக வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் உன் பையனை நீ இப்படியே விட்டுருந்தனா இவனை நீ உயிரோட பார்த்துருக்க முடியாது, ஏன்னா இவனை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமானது, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த பெரியவரும் சொல்றாரு. இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன், இப்போ பிரவீன் இவங்க குடும்பத்து கூட அப்துல்லும் கூட வந்திருக்காரு, ஏன்னா ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால அவரும் கூட வந்திருக்காரு. இப்போ இந்த இடத்துல அந்த பெரியவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் பேய், ஆனால் உண்மையிலே ஜின், இந்த சின்ன ஓட்டுறதுக்கான அந்த பேய் ஓட்ட சடங்குக்கான ஆரம்ப கட்ட எல்லா விஷயங்களும் பண்ணிட்டும் இருக்காரு. பண்ணி முடிச்ச உடனே இப்போ அந்த இடத்துல அந்த ஜின்னை வர வைக்கிறாரு. இப்போ பிரவீன் இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இது பேய் ஓட்டுற சடங்கு தானே அப்படின்னு கொஞ்சம் சாதாரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஜின் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய உயரம், அந்த அளவுக்கு ஒரு மோசமான உருவத்தை அவங்களும் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அப்போ தான் அவங்களுக்கும் புரியுது, ஓ ஜின்னா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு. அப்போ அந்த பெரியவரும் ஜின்கிட்ட கேட்குறாரு, என்ன பிரச்சனை, இவன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்க. அப்போ அங்கே இருக்கிற ஜின்னும் அரபிக் மொழியிலையும் பேச, ஆனால் இந்த மொழி இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல, ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்லை, அப்துல். இவருக்கும் அரபிக் நல்லாவே தெரியும். அவரும் அது சொல்கிற வார்த்தையை வந்து ஒரு வித பயத்தோட தான் இங்கேயும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற யாரையுமே எனக்கும் தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிற இந்த பசங்க, இவனா இருக்கட்டும் அண்டு இந்த பையன் அப்துல் அண்டு பிரவீன், இவங்க 2 பேர் தான் ஜின் மீன் பண்ணுது. இவங்க 2 பேர் இவங்க கூட இன்னும் ஒரு சில நண்பர்கள், இவனுங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கும் வந்திருக்காங்க. அதாவது அந்த பேப்பர் மில் பற்றி தான் ஜின்னும் சொல்லுது. அந்த இடத்துக்கும் ஜின்னுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து ஜின்னை வர வைக்கிறதுக்கான அந்த ஜின் சூரா, ஜின் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் விருப்பமே இல்லாமல் தான் அந்த ஜின்னும் இந்த இடத்துலையும் வந்திருக்கு. அதுவும் சும்மா இருந்த ஜின்னு இவங்களும் நோண்டி தான் வர வச்சிருக்காங்க. இதனாலேயே அந்த ஜின் ரொம்பவே கோவப்பட்டிருக்கு. இதில் நான் ஒருத்தனே உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு நைட்டு அப்துல் இங்கே இருக்கிற பசங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தாபீஸ், அந்த தாயத்தெல்லாம் கொடுத்து ஒரு சேஃப்டி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பையன் தாபீஸ் கொடுத்ததுனால என்னால் மற்ற யார் வீட்டுக்கும் போக முடியல. ஆனால் அதில் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்க மறந்துட்டான். அட்லீஸ்ட் அவனை ஏதாச்சும் பண்ணி என் கோவத்தை தீர்த்துக்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜின் சொல்லும் போது இந்த இடத்துல முதல்ல கோவப்படுறது யார் தெரியுமா? பிரவீனுடைய அப்பா தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரவீன், ஏண்டா இது எல்லாமே ஏதோ கனவு மாதிரி வந்ததுன்னு என்கிட்ட சொன்னியடா, எல்லாமே பொய்யா,
உண்மையிலே அங்க போய் மாட்டிக்கிட்டே அப்படின்னு அவரும் கோவப்படுறாரு. இது மட்டும் இல்லாம இந்த பையன், அதாவது பிரவீனை ஜின் சொல்லுது, இந்த பையன் என்ன இன்னும் கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொன்னா, அந்த இடத்துல நான் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடும் இருந்தது. அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடலான்னு பார்த்தா என் கண்ணு முன்னாடியே அந்த சாப்பாட்டெல்லாம் காலிலே எட்டி உதைக்கிற மாதிரி அதை களைச்சி விட்டுருக்கான். அது இன்னும் எனக்கு கோவத்தை அதிகரிச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட இவனை நான் எப்படி நிம்மதியா விடுறது அப்படின்னு கேட்க எல்லாருமே ஒரு செகண்ட் அமைதியா இருக்காங்க. இப்ப ஒன்றும் இல்லை, நான் மற்ற பசங்களை விட்டுறேன், இவனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, இவனை மட்டும் நான் கொண்டு கூட்டு போறேன்னு சொல்ல. ஆனா இப்ப இந்த இடத்துல அந்த வயசானவர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா சிம்பிளா, இப்ப நீ இந்த இடத்த விட்டு போகணும். உன்னை நான் இவனை விட்டு போறியான்லாம் கேட்கல, இந்த இடத்த விட்டு நீ போய் தான் ஆகணும். இல்லைனா நீ நிக்கிற இடம் என்னன்னு தெரியல, இந்த இடத்துல என்னால உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், உன்னை இல்லாமலும் பண்ண முடியும்னு சொல்லும்போது அந்த ஜின் கொஞ்சம் தடுமாறுது. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க. சரி, எனக்கு அந்த பையனோட ரத்தம் மட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க. அதெல்லாம் முடியாது, வேற எதனா கொடு அப்படின்னு கேட்க. அப்ப எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, நைட்டு நடுராத்திரியும் ஒரு கருப்பு கோழி எடுத்துட்டு எந்த ஒரு இடம் எனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல என்னை வர வச்சு தொந்தரவு பண்ணானுங்களும் அந்த இடத்துல இவன் மட்டும் தனியா வந்து எனக்கு ஒரு கோழியை பலி கொடுக்கணும். அப்படி பண்ணானா இவன் நான் உயிரோட விட்டுறேன்னு சொல்ல. ஆனா அதை இங்க இருக்கிற யாருமே ஏத்துக்கல. ஓ, என்கிட்டே உன் சித்து விளையாட்டை காட்டுறியா, இவன் கோழி எடுத்துட்டு வருவான், ஆனா இவன் தனியா வரமாட்டான், இவன் கூட நானும் வருவேன், இவன் கூட அவரும் வருவார் அப்படின்னு குலதெய்வத்தை பத்தியும் சொல்ல. இப்ப ஜின்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இவனை எப்படியாச்சும் கொண்டு போயிடலான்னு பார்த்தா விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. சரி, எனக்கு ஒரு கருப்பு கோழியை மட்டும் அந்த இடத்துல வந்து பலி கொடுங்க, இவனை நான் விட்டுறேன்னு சொல்ல. அடுத்த நாள் நைட் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அந்த பேப்பர் மில் கம்பெனிக்கும் போறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இப்ப யார் போறாங்கன்னா 2 பேர் மட்டும்தான் போறாங்க. ஒன்னு பிரவீன், இவர் கையில கோழி இருக்கு, அண்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி இவர் கையில ஒரு கருப்பு கயிறும் கட்டி விட்டுருக்காங்க. இப்ப பிரவீன் கூட வேற யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த பெரியவர் தான் இருக்காரு. ஆனா பெரியவர் மட்டும் தான் தனியா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல 3ஆவதா ஒருத்தன் இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பெரியவரோட உடம்புல கருப்பசாமியும் இருக்காரு. இவங்க 3 பேரும் தான் இப்போ அந்த பில்டிங் கிட்டயும் போறாங்க. அங்க போகும்போது நாய்கள்லாம் சுத்தி பயங்கரமா குலைச்சிட்டும் இருக்கு. இப்ப பிரவீன் இந்த கோழியை அந்த இடத்துல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, உன் சட்டையோட ஒரு பிட்டு துணியை கிழிச்சு அதோட காலில் கட்டும், உன் தலைமுடிய கொஞ்சம் பிச்சு அந்த கோழியோட காலில் கட்டி அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி தான் அந்த கோழியை அந்த இடத்துலயும் போட்டிருக்காரு. உள்ள போயிட்டு அந்த கோழியை வச்சுட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று வரா மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கோழியை பிடிச்சி ஃபர்ஸ்ட் அந்த கோழியோட கழுத்துல உடம்ப கடிச்சா எப்படி இருக்கும், அப்போ அந்த கோழி வந்து வழியில கத்தும் போது அந்த சத்தம் எப்படி கேட்கும், அந்த மாதிரி சத்தம் தான் பிரவீனுக்கும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோழியோட கழுத்தை கடிக்கும் போது ஒரு சத்தமும் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த பச்சை கறியை சாப்பிட்டா ஒரு மாதிரி சவுக்கு சவுன்னு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த சத்தம் மட்டும்தான் அந்த இடத்துலயும் கேட்டிருக்கு. இந்த சத்தம்லாம் கேட்கும்போது பிரவீனுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணிருக்கு. இந்த இடத்த விட்டு போனா போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டும் வெளியில வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, என்ன பண்ணாலும் உன் பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்குன்னு அந்த திமிரால திரும்பவும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு மறுபடியும் எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரவீனும் இல்லை, நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் இவங்க மட்டும் இல்லை, இவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அப்துல் இங்க நடக்கிற விஷயத்த வந்து ஒரு வீடியோவே எடுத்து நமக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பத்துல இது வெறும் ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அங்க போகும்போது கூட இருக்கிற நண்பர்கள் இதை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் இவங்க அக்காவோட நிச்சயதார்த்தம்லாம் இருக்கு, இதனாலே பசங்க பண்ற வேலை பிடிக்காம இவரும் கிளம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்திருக்கு. சிம்பிளா சொல்ல போனா இவர் ஒன்று நினைக்க நடந்தது வேற ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன நடந்தாலும் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதையும் நம்ம பேக் டு ரிவன் ஃபேமிலி பார்க்க வேண்டிய நீங்க தான் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ அந்த சம்பவத்தை கேட்கும்போது இந்த இடத்துல அப்துல் இவர் பண்ணது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சுட்டி காட்டினீங்கன்னா அவரும் பார்த்து தெரிஞ்சுப்பாரு. இப்போ நான் சொல்றேன், உங்க லைஃப்லயோ இல்ல உங்க நண்பர்கள் சுத்தி இருக்கிறவங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை மட்டும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணா போதும். அதை விட்டுட்டு உங்களுக்கோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனை வர அளவுக்கு நீங்களே புதுசா போயிட்டு இதை நான் தேடி போக போறேன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அப்படிலாம் பண்ணாதீங்க. மோஸ்டா அந்த மாதிரி விஷயத்த நானும் உங்ககிட்ட கேட்கல, நானும் விரும்பல. ஜஸ்ட் உங்க லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் எனக்கு நீங்க ஷேர் பண்ணா போதும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம்.
அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய தாட்ன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் ஜோசோவோட வீடியோவும் கேட்டிருக்கீங்க, அதையும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான்